Hey guys, welcome back. Samsung side ல இந்த நியூ மொபைல் Samsung M31s அப்படின்ற ஒரு மாடல் ரொம்ப நாளா வரப்போகுதுன்னு சொல்லி ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்துட்டே இருந்தது. நம்மளும் அதை பத்தி ஒரு 2-3 வீடியோஸை மேக் பண்ணி போட்டிருக்கோம். பட் சாம்சங் சைட்ல இருந்து எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாம ரொம்பவே சைலண்டாவே இருந்தாங்க. பட் இப்போ சாம்சங்கே அஃபிஷியலா இந்த Samsung M31s எப்போ லான்ச் ஆக போகுது, இதோடைய ஃபர்ஸ்ட் சேலும் எப்போ வரப்போகுதுன்றத அவங்களே சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இந்த Samsung M31s பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த Samsung M31s இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன Samsung M31ஓட ஒரு அப்கிரேடடான ஒரு சக்சஸர் மாடல் வந்து சொல்லிக்கலாம். ஸோ பழைய இந்த Samsung M31க்கும் இந்த Samsung M31sக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன புதுசாக இந்த Samsung M31sல வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டெய்லியும் போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை நீங்கள் சேர்த்து ப்ரெஸ் பண்ண விட்டால் தான் நம்ம சேனலில் புதுசாக வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ப்ளஸ் லாஸ்ட் வீடியோவில் ஒரு அப்டேட் சொல்லியிருப்பேன். நீங்கள் மொபைல் கம்பேரிசன் வீடியோஸ்லாம் செப்பரேட்டாக தமிழில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான சேனல் ஒன்று இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணிங்க. நிறைய லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய மொபைல்ஸ் எல்லாமே கம்பேரிசன் பண்ணி அந்த சேனலில் வீடியோஸ் போடுறோம். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது மொபைல் கம்பேரிசன் பண்ணணும்னு நினச்சாலும் கீழே கமெண்ட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வீடியோக்கும் கம்பேரிசன் வீடியோ மேக் பண்ணி போடுவாங்க. ஸோ அந்த சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு அண்டர் 20,000லையோ இல்லை அண்டர் 15,000லையோ ஒரு பெஸ்ட்டான நான் சைனீஸ் பிராண்ட் இல்லை ஒரு சாம்சங்கில் ஒரு பெஸ்ட்டான ஒரு மொபைல் மாடல் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா M சீரிஸ் இருக்குது. ஸோ M சீரிஸில் M30 வந்து லான்ச் ஆச்சு, அது செம்ம ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அதோடைய சக்ஸஸர் மாடலான M31 வந்து லான்ச் பண்ணாங்க, அதுவும் செம்மையாக ஹிட் ஆச்சு, நிறைய பேர் வாங்கிட்டும் இருக்காங்க. ஸோ இப்போ அது சக்ஸஸ் ஆனதுனால அதோடைய சக்ஸஸர் மாடலான Samsung M31s வந்து கொண்டு வந்திருக்காங்க. சாம்சங் பொதுவாகவே இந்த விஷயத்தில் காமெடி பண்ணுவாங்க, ஒரு மாடல் ஹிட் ஆச்சுன்னா அதோடைய சக்ஸஸ் மாடலை கொண்டு வருவாங்க. பட் அது கொண்டு வரது பிரச்சனை இல்லை, அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும்ல, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இந்த மொபைல் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணணும்ல. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சின்ன சேஞ்சஸ் பண்ணி மொபைல் வந்து லான்ச் பண்ணுவாங்க. போன வாரம் கூட Samsung M01s மாடல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாடலுக்கும் இதுக்கு முன்னாடியான Samsung M01க்கும் பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை, அதை பற்றி வீடியோ மேக் பண்ணி போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி காமெடிலாம் நிறையவே பண்ணுவாங்க. இந்த Samsung M31s விஷயத்தில் என்ன காமெடி பண்ணி வச்சிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலுடைய டிசைன் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஒன் பை ஒன்னாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். மொபைலோடைய டிசைன் பார்க்குறப்ப இந்த இமேஜ் சாம்சங் தரப்புலேருந்து அஃபிஷியலாகவே கொடுத்துட்டாங்க. அண்ட் அமேசானில் போனீங்கனாலும் இதோடைய போஸ்டர் இருக்கும். ஸோ Samsung M31s பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். டிஸ்பிளேன்னு பார்க்குறப்ப ரொம்ப பெருசாகவே இருக்குது, 6.4 இன்ச்சில் சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பஞ்சோல் டைப்பில் செல்ஃபி கேமரா வருது, அந்த பஞ்சோலும் ரொம்ப சின்னதாகவே இருக்குது. அண்ட் டிஸ்பிளேயோடைய பெசில்ஸ்லாம் ரொம்ப தின்னாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் டிஸ்பிளே பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாகவே இருக்குது. அண்ட் மொபைலோடைய பேக்குன்னு வரப்போ பில்டுன்னு பார்க்குறப்ப ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாம்சங் இந்த வாட்டி டிஃப்ரெண்டான ஒரு கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும், போக போக அப்படியே ப்ளூவாக வந்து மாறுது. ஸோ ரெண்டுமே கான்ட்ராக்டாக வேற கலர்ஸ், ஸோ ஒயிட் அண்ட் ப்ளூ அந்த காம்பினேஷனுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க டிஃப்ரெண்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு. பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. தென் கேமராவுடைய மாடல் வெர்டிக்கல் ரெக்டாங்குலர் ஷேப்ல வந்து கொடுத்துருக்காங்க. குவாட் கேமராஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வித் ஃபிளாஷோட. கீழே சாம்சங்கோட நேமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் டிசைன். இந்த Samsung M31sக்கும் இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன Samsung M31க்கும் டிஃபரன்ஸ்னு பார்க்குறப்ப இதுலயும் பெருசா டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ என்னென்ன டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் கேமராவுடைய மாடலை வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது M31ல மேலே இருக்க ஒரு கேமராவை M31sல அப்படி கீழே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு டிஃபரன்ஸா. தென் M31ல உங்களுக்கு பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அப்படியே M31sல பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கிறத எடுத்துட்டு இன் டிஸ்பிளேல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு டிஃபரன்ஸ் பார்க்குறப்ப டிஸ்பிளேல M31ல உங்களுக்கு வாட்டர் டாப் நாச்சில் சின்னதாக ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருப்பாங்க. அது M31sல பார்த்தீங்கன்னா பஞ்சோல் டைப்ல வந்து மாற்றிருக்காங்க. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் ஓவரால் டிஃபரன்ஸ் இவ்வளவுதான். டிசைன் பார்த்துருப்பீங்க. ஸோ Samsung M31க்கும் M31sக்கும் டிஃபரன்ஸ்னு பார்க்குறப்ப முன்னாடி பார்த்த இந்த டிஃபரன்ஸ் தான். பெரிய டிஃபரன்ஸ் கூட எதுவுமே இல்லை, சின்ன மைன்யூட் சேஞ்சஸ் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே பார்க்கும் பஞ்சோல் டைப்ல செல்ஃபி கேமரா இருக்கு. இந்த அண்டர் 20,000ல ஒரு AMOLED டிஸ்பிளேல பஞ்சோல் டைப்ல செல்ஃபி கேமரா கொடுக்குறது வந்து ரொம்ப ரேரா தான் இருக்கும். ஸோ அதுல இந்த Samsung M31s ஒரு மாடலா இருக்கு. தென் பேக் சைடு கேமரால ஒரு காமெடி பண்ணி வச்சிருக்காங்க. M31ல மேல இருந்த கேமராவை அப்படி M31sல கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் சேஞ்சஸ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த Samsung M31sல
ஸ்பெசிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். டிஸ்பிளே பக்கம் வந்தீங்கன்னா 6.4 இன்ச்சில் ஃபுல் HD+ டிஸ்பிளே தராங்க 1080p ரெசல்யூஷனில். இதில் பஞ்சுவல் டைப்பில் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி 403 பிக்சல் per inch. இதில் AMOLED டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 60 Hz கொண்ட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. Corning Gorilla Protection 5 இருக்கு. ப்ராசஸர் பக்கம் வந்தீங்கன்னா சாம்சங்கோட Exynos 9611 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன சாம்சங் M30 ஆகட்டும் இல்லை M31 ஆகட்டும், ரெண்டு மொபைலுமே இதே 9611 ப்ராசஸர் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு பழைய சிப்செட்னே சொல்லலாம். இது ஆக்டோகோர் சிப்செட் தான். ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீடுன்னு பார்க்குறப்ப 2.3 GHz. சிப்செட்டோட சைஸ் 10 nm பில்ட் பண்ணுது. ஜிபியூன்னு பார்க்குறப்ப Mali G72 MP3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 10ல வரும். கேமரா சைடு வந்தீங்கன்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல ஸ்பெக்ஸ், பட் மேக்ஸிமம் இந்த ஸ்பெக்ஸ் தான் வரப்போகுது. பிகாஸ் சாம்சங் M31ல இதே ஸ்பெக்ஸ் தான் வந்து இருந்தது. பேக் சைடில் குவாட் கேமரா செட்டப்ல 64 மெகாபிக்சல் ஒரு பிரைமரி சென்சார், 8 மெகாபிக்சல் ஒரு அல்ட்ராவைடுக்கான ஒரு சென்சார், தென் 5 மெகாபிக்சல் ஒரு மேக்ரோ சென்சார், தென் இன்னொரு 5 மெகாபிக்சல் டிப் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல என்ன டைப் ஆஃப் சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்கன்றது அவங்க இன்னும் எதுவுமே மென்ஷன் பண்ணல. மேக்ஸிமம் சாம்சங்கோட சென்சாரா தான் இருக்கணும். ஃப்ரண்ட் சைடுன்னு வரப்ப 32 மெகாபிக்சல் ஒரு செல்ஃபி ஷூட்டர் வந்து கொடுத்துருவாங்க. பேட்டரி அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் பேட்டரி 6000 mAh வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து கன்ஃபார்மே ஆயிடுச்சு. USB போர்ட்னு பார்க்குறப்ப டைப் சி தான். அண்ட் இந்த மொபைலுக்கு 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. பாக்ஸ்லேயே உங்களுக்கு 25 அடாப்டர் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். தென் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்க்குறப்ப இன் டிஸ்பிளேல கொடுக்குறாங்க. இந்த மொபைலுடைய லான்ச் டேட் அஃபிஷியலாவே சொல்லிட்டாங்க. அமேசான்ல போஸ்டரும் வந்து போட்டுட்டாங்க. இதோடைய லான்ச் டேட் 30 ஜூலை 12 PM இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த மொபைலுடைய ஃபர்ஸ்ட் சேல்னு பார்க்குறப்ப ஆகஸ்ட் 4 அப்படி இல்லைனா 6 அன்னைக்கு ஃபர்ஸ்ட் சேல் வரும். ஃபைனலா இதோடைய பிரைசிங் அண்ட் வேரியன்ட். ஸோ இதோடைய பேஸ் வேரியன்டான 6GB அண்ட் 64GB மேக்ஸிமம் ஒரு 17,999க்கு ரேட் வரலாம். பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் அண்டர் 20,000ல இந்த மொபைல் வரப்போகுது. மேக்ஸிமம் அண்டர் 18,000ல தான் இருக்கும். பிகாஸ் இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன சாம்சங் M31 வரை ப்ரைஸ் இப்போ அதோடைய பேஸ் வேரியன்ட் 16,500 rupeesக்கு செல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த M31s நியூ மாடல் அதை விட ஒரு 500 இல்லை ஒரு 1000 அதிகபட்சமாக ரேட் இன்க்ரீஸ் பண்ணி தான் செல்லுக்கு வரும். ஸோ அதனால ஒரு மேக்ஸிமம் 18,000க்கு இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலாம் இந்த மொபைல் கொடுத்தா இது ஒர்த்தே கிடையாது. ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இதோடைய முன்னாடி மாடலான சாம்சங் M31 இருந்ததுல, அது ஒரு 4 or 5 மந்த்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. அந்த மொபைலில் நிறைய பேர் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்கள பார்க்குறப்பெல்லாம் கொஞ்சம் பாவமாக இருக்குது. சாம்சங் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. அதே மொபைலை அதே ஸ்பெசிஃபிகேஷனில் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் போட்டு நியூ மாடலாக வந்து கொண்டு வராங்க. என்னன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வருது, 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. என் டிஸ்பிளேல பஞ்சுவல் டைப்ல வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது அப்படியே சாம்சங் M31லேயே வந்து கொடுத்துருக்கலாம். இதை ஒரு சேஞ்சஸ்ன்னு சொல்லி ஒரு நியூ மொபைலாக வந்து விடுறாங்க. ஸோ இதே மாதிரி தான் சாம்சங் எப்பயுமே பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற பிராண்ட்ஸ்லாம் ஒரு மாடல் சக்ஸஸ் ஆச்சுன்னா அதோடைய சக்ஸஸர் மாடல் இன்னொரு மாடல் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாடலை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப சேஞ்சஸ்லாம் வந்து கொடுத்து ஒரு நியூ மாடலாக வந்து கொடுப்பாங்க. பட் சாம்சங்லேருந்து எப்பயுமே இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. சாம்சங் M31 வாங்கினவங்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த சாம்சங் M31s பார்க்குறப்ப கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த சாம்சங் M31s வந்து எந்தெந்த ரீசனுக்காக நம்ம வாங்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் டிஸ்பிளே. ஸோ 6.4 inch பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேயோட பெசில்ஸ் எல்லாமே ரொம்ப தின்னாக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் AMOLED டிஸ்பிளேல பஞ்சுவல் டைப்பில் செல்ஃபி கேமரா இருக்குது. அண்டர் 20,000ல பஞ்சுவல் டைப்பில் AMOLED டிஸ்பிளேயோட ரொம்ப ரேராக தான் வந்து டிஸ்பிளே கிடைக்கும். ஸோ அதில் இந்த சாம்சங் M31s வந்து ஒரு மாடலாக இருக்குது. ஸோ அதனால இதுக்காக இந்த மாடலை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் விஷயம் கேமரா. ஸோ இதில் குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் M31ல கொடுத்துருக்க அதே செட்டப் தான். மேபி அல்ட்ரா வைடுக்கு இதில் வந்து 8 மெகாபிக்சல் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த M31sல 12 மெகாபிக்சல் வந்து கொடுக்கலாம். பட் அது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. மற்றபடி ரெண்டு கேமராவோடைய குவாலிட்டியும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. பட் இந்த M31sல வந்து ஒரு சில நியூ ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆப்டிமைஸும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த M31sல நீங்கள் வீடியோ எடுக்கிறப்பவே அட் அ டைமில் நீங்கள் பிக்சர்ஸும் வந்து எடுக்க முடியும். பிக்சர் எடுக்கிறப்ப மோஷன் பிளர் இல்லாமல் நல்லா அக்யூரேட்டாக ஷார்ப்பாகவே ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். அதாவது வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கப்பவே. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் இந்த சாம்சங் M31sல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராவும் நல்லா ஆப்டிமைஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். தென் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ பேட்டரி 6000 mAh ஹியூஜ் பேட்டரியை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹியூஜ் பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ்லேயும் அடாப்டரே வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் நீங்கள் மெயினாக வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்த சாம்சங் M31ல உங்களுக்கு 6000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாலும் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு வெறும் 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் அடாப்டர் மட்டும்தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஒரு சின்ன ஒரு ட்ராபேக்காக இருந்தது அந்த மாடலில். பட் இந்த மாடலில் உங்களுக்கு 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதை மெயினாகவே கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மொபைலில் இன் டிஸ்பிளேல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வருது. இதுக்கு முன்னாடி வந்த மாடலில் சாம்சங் M31ல பேக்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் அகைன்
இன் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எத்தனை பேருக்கு பிடிக்குன்றது தெரியல. பிகாஸ் நான் யூஸ் பண்ண நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கு பேக்லேயே செப்பரேட்டாகவே கொடுத்துருக்கலாம், அது கொஞ்சம் ஸ்பீடாகவே இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சஜஷன் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னுடைய ஒப்பீனியனும் அதுதான். பேக் சைடில் கொடுத்தாலே நல்லா ஸ்பீடாக இருக்கும், இன் டிஸ்பிளேல வந்து அப்பப்போ வந்து ஸ்லோவாக இருக்குது. இந்த சாம்சங் M31Sல எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அட்வான்டேஜாகவும் எடுத்துக்கலாம், இல்லை டிஸ்அட்வான்டேஜாகவும் எடுத்துக்கலாம். அது வந்து யூசருடைய ஒப்பீனியன். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் உங்களுக்கு எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், இந்த மொபைலை ஏன் வாங்கக்கூடாது, அதாவது கன்சிடர் பண்ணாத மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த மொபைலில் இருக்குல்ல, ஸோ அது என்னென்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இது வந்து பிளாஸ்டிக் பாடி தான் வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு கிளாஸ் பேக் கொடுக்கல. பிளாஸ்டிக் பாடி ஏன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் 6000 mAh ஹியூஜ் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே ஃபோனுடைய வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது கூட கிளாஸ் பாடியும் வந்து கொடுத்தாங்கன்னா ஃபோனோட வெயிட் இன்னும் எக்கச்சக்கமாக போயிடும். அதனால பிளாஸ்டிக் பாடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால அந்த கிளாஸ் பேக் கொடுக்குற அந்த ப்ரீமியம் ஃபீல் இந்த மொபைல் வந்து கொடுக்காது. ஸோ லுக் வைஸ் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் மெயினான விஷயம், இதோடைய ப்ராசர் சாம்சங் Exynos 9611 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸரை பற்றி நம்ம நிறையாவே பேசியாச்சு. சாம்சங் பட்ஜெட் செக்மெண்ட்டில் எல்லா மொபைலுமே இந்த சிப்செட்டே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சமாச்சு மாற்றினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நம்மளும் வந்து சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேரும் வந்து கேட்டுட்டும் இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸர் வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. பட் 1 வருஷம் ஆயும் இதுக்கான ஆல்டர்னேட் ப்ராசஸர் இன்னுமே வரல. ஸோ இதே ப்ராசஸரை திருப்பி யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதனால இது கொஞ்சம் ஓல்டு ப்ராசஸர், ப்ளஸ் இது வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ப்ராசஸர், கேமிங் சிப்செட் கிடையாது. ஸோ நீங்கள் ஹெவி கேமிங் விளாண்டாலுமே இந்த சிப்செட்டில் அந்த அளவுக்கு தாங்காது. பட் கேம் விளையாடிக்க முடியும், நார்மலாக வந்து விளையாடிக்க முடியும். மற்றபடி நார்மல் யூசேஜுக்கு உங்களுக்கு இது நல்லா இருக்கும். பட் ஹெவி யூசேஜுக்கும் ஹெவி கேமிங் யூசேஜுக்கும் இந்த சிப்செட் கொஞ்சம் லேக் அடிக்கும். அட்லீஸ்ட் ப்ராசஸரை வந்து மாற்றி இருக்கலாம். ஸோ மற்றபடி இந்த மொபைலில் குறை சொல்லணுன்றதுக்காக வேற எதுவும் பெருசா இல்ல. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த சாம்சங் M31S அண்டர் ஒரு 18,000க்கு ஒரு நான் சைனீஸ் பிராண்டட் மொபைல் தேடிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதுவும் சாம்சங் பிராண்டோடது. ஸோ நல்லாவே இருக்கும் மொபைல். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்கும் நம்புறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லியும் போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோவும் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.